நான் இந்த ஃபைலை தரவா செக் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு தடவை பார்த்துருங்களேன். சார் சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அது உன் கழுத்துல ஏதாவது மச்சம் இருக்கா என்ன? இல்ல சார், என் கழுத்துல எந்த மச்சமும் இல்ல. சரி சரி. ஓகே சார், கிளம்புறேன். தேங்க்யூ. ஹலோ, சொல்றத கேளு. நான் ஒரு மெசேஜ் இப்போ உனக்கு அனுப்பியிருக்கேன். அதை இப்பவே அந்த புது நம்பர்ல இருந்து அண்ணனோட நம்பருக்கு அனுப்பிடு. இல்ல இல்ல என்னால முடியாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளு. என்ன டென்ஷன் ஆகாத, புரியுதா? இல்லனா சரி சரி, நான் அனுப்புறேன். இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்திக்கலாம். இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை. அந்த ஆளை நம்ம கைக்குள்ள வர வைக்கணும். அது வரைக்கும் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். டைப் பண்ண உங்க பக்கத்துல வர போறேன். இப்போ அண்ணனோட ரூமுக்கு போ. இல்ல முடியாது. மெசேஜ் பண்றதெல்லாம் ஓகே தான், ஆனா அவர் ரூமுக்குள்ள போக முடியாது. நான் சொல்றத கேட்டு நட, பதில் பேசாத. வா புனித், என்னால இப்ப போக முடியாது. ப்ளீஸ் விடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போ சீக்கிரம் வா. ப்ளீஸ் புனித், வேண்டாம், என்ன விடுங்க. புனித், புடி இதை எடுத்துட்டு போ. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போ. போ. புனித் ப்ளீஸ் வேண்டாம், என்னால முடியாது. ஹே, என்னோட சொப்னா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க, வந்துட்டியா? உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்ன தைரியத்துல என்கிட்ட இப்படி பண்ண? அறிவு கெட்டவனே, அசிங்கமா இல்ல உனக்கு? என்னாச்சு உங்களுக்கு? என்ன யோசிக்கிறீங்க? தண்ணி. என்னாச்சு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா? சீ, என்னால இதுக்கு மேல முடியாது. என்ன நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு. ரஷ்மி, ஏண்டி அருவருப்பா இருக்கா? நம்மளோட எல்லா கனவும் நிறைவேறதுக்கான வாய்ப்பு வரும்போது அருவருப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ என்னால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நம்ம இங்க இருந்து போயிடலாம், எங்கேயாவது போய் நல்லபடியா சந்தோஷமா வாழலாம். ஆனா என்னால இதை மட்டும் பண்ண முடியாது. பணத்துக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண சொல்லுவீங்களா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இந்த காலத்துல பணத்தை விட பெருசு வேற எதுவுமே இல்ல. உனக்கு மேல, எனக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல பணம் பணம் மட்டும்தான். இத பாரு ரஷ்மி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு.
ஐ எம் சாரி. நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. சரி, நான் ஒன்று பண்றேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வாழ்ந்துக்கோ. எப்படி வாழ்ந்துமோ வாழ்ந்துக்கோ. ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒரே ஒரு பயம்தான். அவரை சிக்க வைக்கணுங்கிற முடிவுல ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா. அப்படிலாம் நீ கை மீறி போக விட மாட்டேன். எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் அவன் நம்ம சொல்படி ஆடுவான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்ப போ. பயமா இருக்கு பொண்ணு. அட ஒண்ணு நடக்காது. நான் தான் சொல்றேன்ல, போ. நான் ஒன்றும் கனவு காணலையே. இத பாரு, நான் நேத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நீ இப்போ என்னோட எல்லா கன்ஃபியூஷனையும் தீர்த்து வச்சிட்ட. சிக்கிட்டாண்டா கிழட்டு பையன். என்னாச்சு ரஷ்மி? என்னாச்சு? தொடாதீங்க என்ன. என்ன நினைச்சு எனக்கு அருவருப்பா இருக்கு. பணத்தை பத்தி ஏதாவது பேசுனியா? சீ, நீ பணத்தை பத்தி தான் கவலைப்படுவியா? உன் பொண்டாட்டி மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்லல்ல? அதெல்லாம் சரிதான். ஆனா அப்புறம் பாத்துக்கலாம். பணத்தை பத்தி பேசுனியா? கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்ப ஆரம்பமாயிடுச்சு. இதோட ரிசல்ட் ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்கணும். கோடீஸ்வரன். இப்ப மூலமா உன் புருஷன் கோடீஸ்வரன் ஆக போறான். இனிமே அவனால தப்பிக்கவே முடியாது. இனிமே அவன் எனக்கு அடிமை. இவனுக்கு நான் நினைக்கும் போதுதான் இதுல இருந்து விடுதலை. அது சரி, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? டேய் புனீத், எவ்வளவு வேலைடா பாப்ப? வெளியே எங்கேயாவது போய் நல்லா சாப்பிட்டுட்டு வா. ம், சரியா? தேங்க்யூ சார். இந்தா இதையும் வச்சுக்க. நல்லதா 4 ட்ரெஸ் வாங்கிக்கோ. என்ஜாய். நீங்களா? நான் தான். இத பாரு, எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? இது எனக்கா? ஒரிஜினல் வைரமாலை. உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உன் தம்பிக்கு கல்யாணம் வச்சுதான் நான் கேள்விப்பட்டேன். நீ எப்படி வெறும் கழுத்தோட போனா எனக்கு நல்லாவா இருக்கும்? உன் வீட்டுல மூத்தவன் நீ. உனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும்ல, இருக்கா இல்லையா? இத வச்சுக்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு, உனக்கு தான். இன்னும் கேளு, உனக்கு தேவைன்னா தர. இத பாரு, எனக்கு உன்னை விட பணம் பெருசு இல்ல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்.
உன்னை நல்லா பாத்துக்கிறா. அப்புறம் உன் அப்பா கிட்ட சொல்லு, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டான்னு. உன் தம்பி கல்யாணத்தை பத்தி, அப்புறம் உன்னை பத்தி, அப்புறம் நான் இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்பவும் உனக்காக இருப்பேன். ம்? உன்ன மாதிரி அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நீ ரொம்ப அழகா இருக்க. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில உன்ன மாதிரி யாரும் வர மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அந்த கடவுளோட வசதி. ம்? சரியா? அப்புறம் சாரீஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பத்தலன்னா இன்னும் கேளு. இத பாரு, நீ இப்படி எல்லாம் இருக்காத. சரியா? உன்னை நீ மாத்திக்கோ. ம்? எப்பவும் புதுசா. ரஷ்மி, ரஷ்மி, என்ன திடீர்னு ஷாப்பிங்லாம்? அட அண்ணா அப்படியே ஆளே மாறிட்டாரு தெரியுமா? ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, Dress வாங்க காசு என்ன, எனக்கு என்னமோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி, உனக்கு ஏதாவது கொடுத்தாரா அவரு? அதெல்லாம் இல்லையே. ஏன், என்னாச்சு? ஆச்சரியமா இருக்கே. ஆபீஸ்ல அவ்வளவு பணம் வித்ட்ரா பண்ண சொன்னாரு, ஆனா உனக்கு கொடுக்கலைன்னா அப்புறம் வேற யாருக்கு கொடுத்திருப்பாரு? எனக்கு எப்படி தெரியும்?